நீங்கள் என்ன அறிவுரை சொன்னாலும் சரி அவன் மனசு மாறவே மாட்டான். அவன் பிடிவாதத்திலிருந்து வெளியேறவே மாட்டான். ஏன் அவன் ஜீன் இருக்காடே அப்படி தான் இருக்கும். நம்ம இதைத்தான் செய்யணும்னு பிறந்துட்டோம். நாம் இப்படித்தான். எவனை பற்றியும் நமக்கு கவலை கிடையாது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதில் என்ன வந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிறத மாதிரி தான் செய்வான். ஆனால் அவன் செய்கிறதுல தர்மம் இருக்கா துரோகம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி உணர்றதுக்கு அவன் தயாராகவே இருக்க மாட்டான். அவன் உள்ள அப்படியே மடத்தனமான சிந்தனையில் தான் போய்கிட்டு இருக்கும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதை போல தான் துரியோதனனை எத்தனையோ பெரியோர்கள், மகாமுனிவர்கள், ஆச்சாரியார்கள், குருமார்கள் பாண்டவர்களுக்கும் உனக்கும் போர் தேவையில்லைப்பா துரியோதனா, இதை நீ தவறாக கருதுகிறாய்ன்னு சொல்லி எத்தனையோ பேர் அறிவுரை சொன்னார்கள். ஆனால் அவன் கேட்கல. விநாச காலமும் விபரீத புத்தியும் அவனை வழிநடத்தி சென்றது. வியாசர் எழுதுகிறார், விநாச காலமும் விபரீத புத்தியும் துரியோதனனை வழிநடத்தி சென்றது அப்படி சொல்லிட்டான். அப்போ அவனுடைய காலம் சரியில்லை, அதனால் அவன் புத்தி விபரீதமாக போய்கிட்டு இருக்கு. இத்தனை பெரியோர்கள் சொல்லி அவன் திருந்தலை. அப்போ அவன் முடிவை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறான். ஆகையினால் விட்டுவிடு, பார்த்து கொள்ளலாம். விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையிலே விளையாடுகிறான் அவன், போகட்டும் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்க. கடைசியில் வீழ்ந்தது யார்? துரியோதனன் வீழ்ந்தான். அதர்மம் தளர்ந்தது, தர்மம் ஓங்கியது. சாதாரண ஒரு சிரிப்பை வஞ்சகமாக எடுத்த ஒரே ஒரு காரணம்தான் இந்த போரே நடந்துச்சு. பொம்பளை சிரிச்சா போச்சு ஒரு பாட்டு இருக்கு, பார்த்து கேட்டிருக்கீங்களா? பறக்கும் பாவை, எம்ஜிஆர் நடித்த படத்தில் உள்ள பாட்டு தான். புகையில் விரிச்சா ஈரோடுக்காரங்க புகையில் நிறைய விளைய வச்சுருக்குங்க. ஈரோடு அந்த பகுதியில் பவானி சாகர், ஈரோடு போன்ற இடங்களில் நிறைய புகையிலைகள் விளையும். புகையிலை தடதடையாக மடித்து இருக்கும். அந்த புகையிலையை கொண்டு கொஞ்ச நேரம் விரித்து வச்சுருங்க, அந்த புகையிலைக்கு காரமே இருக்காது. இருக்குமா? இருக்காது. புகையிலையை விரிச்சிட்டா அந்த காரம் அழிஞ்சு போயிடும். சிரிச்சிட்டா ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அதை சொல்லியிருக்கான், அழும்பொழுது தனியை அழலாம், தப்பு இல்லை. ஆனால் சிரிக்கும்போது தனியை சிரித்தா கிறுக்குன்னு நினச்சிருவான். சிரிப்பினுடைய மரியாதை அப்படி. சிரிக்கும் பொழுது கூடி சிரிக்க வேண்டும், அழும்பொழுது தனியை அழ வேண்டும்.